नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वला तक़रबुज़ ज़िना इन्नहु कान फ़ाहिशा व साअ सबीला वक़द वरदल ख़बरु अन सय्यिदिल बशर अन्नहु क़ाल सल्लल्लाहु अलैहि वसल्लम मन ला यरहमु ला युरहमु रवाहुल बुखारी। आमन्ना बिल्लाह सदक़ल्लाहु मौलाना अलियुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद तिब्बिल क़ुलूबि व दवाइहा व आफ़ियतिल अब्दानि व शिफ़ाइहा व नूरिल अब्सारि व ज़ियाइहा व अला आलिहि व सहबिहि वसल्लिम। மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு நல்லடியார்களே, புனிதமான இந்த ஜும்மா பெருநாள் நன்னாளில் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கருணையும் திருப்பொருத்தமும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தும் நல்லோர்கள் நாதாக்களுடைய துஆபரகத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக. உலகிலே வாழும் காலம் நல்ல முஸ்லிம்களாக, பரிசுத்த நம்பிக்கை நாணயமுள்ள முஸ்லிம்களாக வாழ்ந்து இவ்வுலகிலிருந்து நாம் பிரிந்து செல்கிற போது உடல் ஆரோக்கியத்தோடு உத்தம சத்திய மூமின்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்து பொருந்து கொள்வானாக. பல்வேறுபட்ட பலா முசீபத்துகள், துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள் இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. நிம்மதியான மனநிறைவான அமைதியான வாழ்க்கையை அல்லாஹ் அரஹ்மர் ராஹிமின் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான பெரியோர்களே, நம்முடைய மார்க்கம் அமைதி மார்க்கமாக இருக்கிறது, கருணை மிக்க மார்க்கமாக இருக்கிறது, கிருபையுள்ள மார்க்கமாக இருக்கிறது. நாட்டிலே நடைபெறுகின்ற பல்வேறுபட்ட துயரமான துன்பகரமான சம்பவங்களுக்கெல்லாம் நம்முடைய மார்க்கம் நல்ல தெளிவை தந்திருக்கிறது, நல்ல அறிவுரைகளை தந்திருக்கின்றது. இஸ்லாமிய ஷரியத்தினுடைய சட்டங்களை உலக மக்கள் பின்பற்றினார்கள் என்றால் இந்த உலகம் அமைதி மிகுந்ததாக, சாந்தி சமாதானம் நிறைந்ததாக திகழும் என்பதில் சிந்தித்தும் சந்தேகமில்லை. கடந்த மே மாதம், அதே போன்று இம்மாதம் 2 வகையான சம்பவங்கள் நடைபெற்றதை நாம் ஊடகங்கள் வாயிலாக, மீடியாக்கள் வாயிலாக தெரிந்து மிகவும் நாம் சங்கடப்பட்டு போனோம். வேதனையின் விளிம்புக்கே நாம் சென்றோம். பச்சிலம் குழந்தைகளை படுகொலை செய்திருக்கிறார்கள். இது போன்ற சம்பவங்கள் பரவலாக ஆங்காங்கே நடைபெற்றுவார்தான் இருக்கிறது. ஆனால் அன்பான பெருமக்களே, இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது. தக்க நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலமாகத்தான் இது போன்ற சம்பவங்களை தடுக்க முடியும். நாம் அறிந்த ஒரு விஷயம், பத்திரிகைகள் வாயிலாக, ஊடகங்கள் வாயிலாக, முதலாவது சம்பவம் கடந்த மே மாதம் 29ஆம் தேதி யூபியிலே அந்த சம்பவம் நடைபெறுகிறது. ஒரு தம்பதியினர், அந்த பெண்மணி ரதி என்கின்ற அந்த பெண்மணியினுடைய கணவன் இறந்திருந்த நிலைமையில் விராஜ் என்பவனோடு ஒரு கெட்ட பழக்க வழக்கம் ஏற்படுகிறது. முதல் கணவன் மூலமாக 1.5 வயது நிரம்பிய குழந்தை இருக்கிறது. முதல் கணவன் இறந்து போயிருக்கிறார். இரண்டாவது ஒரு ஆடவனோடு அந்த பெண்ணுக்கு ஒரு பழக்கம் ஏற்படுகிறது. ஆனால் இந்த இருவரும் சந்தோஷமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே அந்த குழந்தை அவர்களுக்கு தடையாக இருப்பதாக நினைக்கிறார்கள். குழந்தையின் பெயர் ஆரவ். இந்த குழந்தையை கொடுமைப்படுத்துகிறார்கள், சித்திரவதைக்கு உள்ளாக்குகிறார்கள்.
கள்ளத்தனமாக பழகி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆடவன் பெயர் விராஜ். அவன் அந்த குழந்தைக்கு மிட்டாய் வாங்கி தருவதாக சொல்லி, இதெல்லாம் ஊடகங்களில் வந்த ஒரு செய்தி. குழந்தை வெளியே தூக்கி சென்று தரையிலே மடார் என்று அடிக்கிறார். கடுமையான முறையில் தரையில் அடிக்கிறார். அந்த பிள்ளை கதறுகிறது, அழுகிறது. அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் எட்டி பார்க்கிறார்கள். அந்த குழந்தை கொடுமைப்படுத்தப்படுவதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் வேகமாக வந்து தடுக்கிற போது அந்த பையன் ஓடிவிடுகிறான். குழந்தையினுடைய தலை கடுமையான முறையிலே தாக்கப்பட்டு அதன் விளைவாக அந்த குழந்தை இறந்து போகிறது. பின்பு அந்த கள்ளக்காதலன் பிடிபடுகிறான். வேகமான முறையிலே தேடுதல் வேட்டையிலே இறங்கி அவனுடைய காலிலே சுட்டு அவனை பிடிக்கிறார்கள். அவனால் தப்பிக்க முடியவில்லை. இப்போது அவன் சிறை கம்பியை எண்ணிக்கொண்டிருக்கிறான். இது ஒரு சம்பவம். சில நாட்களுக்கு முன்னாலே கேரளா நெடுமங்காடு பனவூர் என்கின்ற ஊரிலே அதே போன்று 1.5 வயது குழந்தை சந்தேகத்துக்கிடமான முறையில் இறக்கிறது. அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஒருவர் வேகமாக வருகிறார். திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இவ்வாறு குழந்தை உணவு உண்டு கொண்டிருந்தது, தொண்டையில் சிக்கி கொண்டது, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது என்று வந்த உடனேயே அந்த குழந்தை இறந்து போகிறது. அந்த குழந்தையும் கூட அதே போன்றுதான் அகில் என்கின்ற இருவருக்கு பிறந்த அந்த குழந்தை. அந்த குழந்தையினுடைய தந்தையும் இறந்து போயிருந்த நிலைமையில் அஸ்கர் என்பவரோடு அந்த பெண்ணுக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டு அந்த குழந்தையின் பெயர் அர்ஷித். இந்த குழந்தை தங்களுடைய அந்த பழக்க வழக்கத்திற்கு தடையாக இருந்ததாக நினைத்து கொண்டு தாய் வெளியே சென்றிருந்த அந்த நிலைமையில் அந்த குழந்தை கொடுமைப்படுத்தப்படுகிறார், சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார். திருவனந்தபுரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு வரப்படுகிறார். குழந்தை இறந்து போகிறது. பிள்ளை பிரேத பரிசோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறது. உடற்கூறு ஆய்விலே கிடைக்கிற அந்த தகவல் பிரகாரம் அந்த குழந்தையினுடைய உடம்பிலே 91 காயங்கள் இருக்கின்றன, விலா எலும்புகள் இல்லை, 7 இடங்களில் ஃப்ராக்சர் முறிவு ஏற்பட்டிருக்கிறது. பிள்ளையினுடைய அந்த மூளை பகுதி, மார்பு பகுதியில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது, உடலுக்கு ஆராய்ச்சி சொல்லுகிறது. அதே போன்று கால்கள் மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம். குழந்தையினுடைய கால்கள் பிறப்பு உறுப்பில் சிகரெட் லைட்டர் மூலமாக சூடு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரேத பரிசோதனையினுடைய அந்த ரிப்போர்ட்டு சொல்லுகிறது, இது இன்று நேற்று நடைபெறுகின்ற ஒரு சித்திரவதை அல்ல, 1 மாத காலமாக இந்த சித்திரவதை நடந்ததின் அடிப்படையில் தான் இந்த குழந்தை மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக அந்த குழந்தை இறந்து போயிருக்கிறது என்ற நிலைமையில் இருவருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த பெண் வெளியூர் சென்றிருந்தாலும் கூட அந்த குழந்தை கொடுமைப்படுத்தப்படுகின்ற விஷயம் தெரிந்தும் கூட போலீஸாருக்கு புகார் அளிக்காதன் காரணத்தினாலே இருவரும் சேர்ந்து கைது செய்யப்படுகிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இது நாட்டையே ஒடுக்கியிருக்கிறது. யூபி மற்றும் கேரளாவை மட்டும் ஒடுக்கவில்லை, முழு இந்தியாவையும் ஒடுக்கியிருக்கிறது. இது அங்கொன்றும் இங்கொன்றுமாக அல்ல, இது மிகவும் கொடுமையான ஒரு சம்பவம். இது போன்ற சித்திரவதை சம்பவங்கள் ஆங்காங்கே நடைபெற்றவாறு இருக்கிறது. இதை பார்க்கின்றவர்கள், கேட்கின்றவர்கள் வேதனையினுடைய விளிம்புக்கே செல்கிறார்கள். பலரும் என்ன செய்கிறார்கள், பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டவாறு இருக்கிறார்கள். அதிலே சமுதாயத்தில் பிரபல்யமாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான கருத்து என்னவென்று கேட்டால், அரபு நாடுகளிலே இந்த கொலைகாரர்கள் எப்படி கொல்லப்படுகிறார்களோ அதுபோன்று இவர்களை மக்கள் பார்வையிலே, மக்கள் அரங்கத்திலே வைத்து கொள்ள வேண்டும் என்று
நம்முடைய அந்த இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதையும் தாங்கள் ஊடகங்கள் வாயிலாக தெரிந்திருப்பீர்கள் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. அப்படியானால் இஸ்லாமிய ஷரியத்தின் அந்த சட்ட திட்டங்கள் ஹுதூதுகள் இருக்கின்றனவே, அது வீரியமிக்கையாக இருக்கிறது. இது போன்ற அந்த கொலை சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டுமென்றால் ஷரியத்து சட்டங்கள் இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அமுல்படுத்தப்பட வேண்டும். இது இன்றைக்கு முஸ்லிம் மக்களும் விளங்கி வைத்திருக்கிறோம். மாற்றார்கள் தெரிந்து வைத்துக்கொண்டு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு அவர்கள் பகிரங்கமாக பேசுகிறார்கள். இதுதான் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய இந்திய மக்கள் தொகை 140 கோடிக்கு மேலே உயர்ந்து கொண்டே போகிறது. நம்முடைய நாட்டில் 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றன. மக்கள் தொகையை வைத்து பார்க்கிற போது உலக அளவிலே 2ஆம் இடத்தை வகிக்கிறது நம்முடைய இந்தியா. அந்த இந்தியாவினுடைய அந்த ரிப்போர்ட்டு தேசிய குற்ற ஆவண காப்பகம் NCRB என்று சொல்வார்கள். அது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் 24,000 முதல் 25,000 வரையிலான கொலை வழக்குகள் காவல் நிலையங்களிலே பதிவாகி கொண்டிருப்பதாக. கொலை வழக்குகள் என்றால் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். குடும்ப தகராறு காரணமாக இருக்கலாம், தனிப்பட்ட பகை காரணமாக இருக்கலாம். இதை தாண்டி இந்த கள்ள தொடர்பினால் ஏற்படுகின்ற விளைவுகள், அன்பு சகோதரர்களே, அதனால் ஏற்படுகின்ற விவகாரங்கள், இவை காரணமாக இருப்பதாக அந்த அறிக்கை நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த விவகாரங்கள் காரணமாக 1400 முதல் 1500 வரையிலான அந்த தகாத அந்த கள்ள தொடர்பின் காரணமாக கொலைகள் நிகழ்ந்தவாறு இருப்பதாக ரிப்போர்ட் கூறுகிறது என்றால் நாம் மிகவும் கவலைப்படுகின்றோம். இதற்கு என்ன தீர்வு, இதற்கு என்ன முடிவு என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். ஷரியத்தின் பார்வையிலே இதற்கு என்ன நடவடிக்கைகள் இருக்கின்றன, தீர்வுகள் இருக்கின்றன என்பதை இன்றைக்கு உலகம் பூராவும் பரப்புரை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டாயமாக இருக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றன. நடைபெற்ற கையோடு எல்லோரும் உச்சு கொட்டி கொண்டு இப்படியுமா நடக்கும் என்று தங்களுடைய வேதனைகளை வெளிப்படுத்தி கடந்து போய்விடுகிறார்கள். ஆனால் அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, இது போன்ற பாவங்கள், குற்றங்கள், கொடுமைகள் தடுக்கப்பட வேண்டும் அல்லவா? நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறது? ஆரம்ப காலத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றனவா? நடைபெற்றிருந்தால் அதை தடுப்பதற்கு நம்முடைய மார்க்கம் என்ன ஆவணம் செய்தது என்பதை நாம் அறிய வேண்டுமா இல்லையா? காரணம், இது போன்ற சம்பவங்கள் ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்திலே நடைபெற்று கொண்டிருந்தன. நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். பிள்ளைகளை, குறிப்பாக பெண் மக்களை உயிரோடு புதைக்கின்ற காலகட்டம் குரானிலே கூறப்பட்டிருக்கிறது. ஷம்சு குவிரத்தில் வைதல் மௌஊதத்து சுயிலத்து பி ஐயி தம்பின் குத்திலத், மறுமை நாளிலே உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த பெண் பிள்ளை தன்னுடைய பெற்றோருக்கு முன்னாலே நிற்கும். அந்த பெற்றோர் தலை குனிந்து நிற்பார்கள். அப்போது அந்த பெண் பிள்ளை பார்த்து வினவப்படும், என்ன பாவத்துக்காக நீ கொல்லப்பட்டாயம்மா? வைதல் மௌஊதத்து சுயிலத் பி ஐயி தம்பின் குத்திலத், என்ன பாவத்துக்காக நீ கொல்லப்பட்டாய் என்று கேட்கப்பட்டு அதற்கு பின்பு அந்த பெற்றோர் தண்டிக்கப்படுவார், குறிப்பாக தந்தை தண்டிக்கப்படுவார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு குரானிலே அன்பான பெருமக்களே ஒவ்வொரு விஷயமும் தெளிவான முறையில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த சம்பவங்கள் ஐயாமுல் ஜாஹிலியா, மௌட்டிய காலத்திலே, அறியாமை காலத்திலே நடைபெற்ற சம்பவங்கள். நம்முடைய மார்க்கம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி கொஞ்சி மகிழ வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், ஆதரவு கொடுக்க வேண்டும், அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதற்கு பல்வேறுபட்ட வழிகாட்டுதல்கள். பிள்ளைகளிடத்தில் சேட்டைகள் இருக்கும், வரம்பு மீறல்கள் இருக்கும். அதையெல்லாம் நாம் சரி செய்து சீர் செய்து அந்த பிள்ளைகளை அரவணைத்து உருவாக்க வேண்டும் என்பதற்கு நிறைய வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன. குழந்தைகளை முத்தமிடுவதையே அது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாக, வரவேற்புக்குரிய விஷயமாக, குறிப்பாக அன்றைய காலகட்டத்திலே குழந்தைகளை முத்தமிடுவதை ஒரு பழக்கமாகவே, ஒரு பண்பாகவே வைத்து கொண்டிருக்கவில்லை.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு சில கிராமவாசிகள் வந்திருந்த நிலைமையில பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவையோரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை முத்தமிடுவீர்களா? அவையோர் சொன்னார்கள், முத்தமிடுவோம். ஆனால் அந்த கிராமவாசிகள் சொல்கிறார்கள், லேக்கின்னா வல்லாஹி மானு கப்பில் என்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை முத்தமிடுவது கிடையாது, அந்த பழக்க வழக்கம் கிடையாது. நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ அம்லிக்கு இன்கானல்லாஹ் நஸமின்கும் ரஹ்மா, வல்ல அல்லாஹ் உங்களுடைய இதயத்திலிருந்து கருணையை எடுத்து விட்டால் நான் என்ன பண்ண முடியும் என்று கேட்டார்கள். அன்பு இல்லாதவர்கள், கருணை இல்லாதவர்கள், பாசம் இல்லாதவர்கள் தான் இவ்வாறு நடந்து கொள்வார்கள், குழந்தைகளை முத்தமிட மாட்டார்கள். உங்களுடைய இதயத்திலே ரஹ்மத்தே கிடையாதா, இரக்கமே கிடையாதா என்று உணர்த்தி காண்பித்தார்கள் நாம் பார்க்கிறோம். சங்கமிகு உலமா பெருமக்கள் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு அற்புதமான ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே வைத்து தங்களுடைய அருமை பேரன் ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த சபையிலே அக்ரா இப்னு ஹாபிஸ் அத்தமீமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அக்ரா சொன்னார், இன்னலி அஷரத்தும் மினல் வலத் மா கப்பல்து மின்னும் அஹதா, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள், எந்த பிள்ளையும் நான் முத்தமிட்டதில்லையே. தாங்கள் ஒரு சையீதாக இருக்கிறீர்கள், மக்கள் தலைவராக இருக்கிறீர்கள், குழந்தைகளை முத்தமிடுவீர்களா என்று அவர் ஆச்சரியத்தோடு வினவிய போது ஃபனதர இலைஹி ரசூலுல்லாஹ், நபி அவர்கள் அவரை ஆழ்ந்து கவனித்தார்கள், ஆச்சரியத்தோடு கவனித்தார்கள். குழந்தைகளை கொஞ்சுவதை முத்தமிடுவதை இவர் ஒரு கேள்வியாக கேட்கிறாரே, இதெல்லாம் ஒரு கேள்வியா? சொன்னார்கள், மல்லா யரஹம் லா யுரஹம் என்றார்கள். யார் கருணை காட்டவில்லையோ அவர் கருணை காட்டப்பட மாட்டார் என்று நெற்றியில் அடித்தது போன்று பதில் சொன்னார்கள். கருணை காட்டாதவருக்கு அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான். பிள்ளைகளை கொஞ்சுவது இருக்கிறதே, பேர பிள்ளைகளை கொஞ்சுவது இருக்கிறதே, நம்முடைய பாசத்தை வெளிப்படுத்துவது இருக்கிறதே, அது ரஹ்மத்தின் வெளிப்பாடு என்று அங்கே சுட்டி காண்பித்திருக்கிறார்கள். இது போன்ற ஹதீஸுகள் எல்லாம் அன்பான பெருமக்களே இன்றைக்கு சமுதாயத்திற்கு மத்தியிலே பரப்புரை செய்ய வேண்டியிருக்கிறது. இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட கல் நெஞ்சகர்கள் தோன்றுவார்களா? எவ்வளவு பெரிய கல் நெஞ்சம் படைத்தவர்களாக இருக்க முடியும்? குழந்தைகளை கொஞ்சாதவர்களை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கமற்றவர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால், கொஞ்சாதது மட்டுமல்ல, சித்திரவதைக்கு உள்ளாக்கி கொள்கின்றவர்களை என்ன வார்த்தை சொல்ல முடியும்? இரக்கமற்ற அரக்கர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அரக்கர்களை போன்று, மனித மிருகங்களை போன்று அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்றால் இது எதனால் ஏற்பட்டது? தகாத உறவினால் ஏற்பட்டது, கள்ள தொடர்பினால் ஏற்படுகிறது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இப்போது சமீப காலத்தில் நடைபெற்ற அந்த 2 சம்பவங்களுக்கும் காரணமே அந்த கள்ள தொடர்பு தான் என்று நாம் பார்க்கிறோம். இந்தியாவிலே இதற்கு ஒரு கடுமையான சட்டம் கிடையாது, கிரிமினல் குற்றமாக இது எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. கோர்ட்டுகளில் தீர்ப்பு என்னவென்று கேட்டால் இது கிரிமினல் குற்றம் கிடையாது. ஆடவரோடு ஒரு பெண்மணி பழகினார் என்றால், ஒரே அறையிலே தனித்திருந்தார் என்றால் அது அவருடைய சுதந்திரத்தில் உள்ளதாக பாவிக்கப்படுகிறது. ஆனால் திருமணம் முடித்தவர்கள் கோர்ட்டுக்கு செல்லலாம், விவாகரத்து கேட்டுக்கொள்ளலாம் என்கிற அளவுக்கு தான் சட்டம் இருக்கிறது. அந்த சட்டம் கூட அன்பு சகோதரர்களே 2018ஆம் ஆண்டு தான் உச்ச நீதிமன்ற நீதிபதி தீபக் மிஸ்ரா மூலமாக அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. இல்லாவிட்டால் அது ஒரு கிரிமினல் குற்றம் கிடையாது. அந்நிய ஆடவர்களோடு பழகுவது, ஒரு பெண்மணி அந்நிய ஆடவனோடு, அதே போல ஒரு ஆண் அந்நிய பெண்ணோடு, அவர்கள் ஏற்கனவே திருமணம் முடித்திருந்தாலும் சரி, விவாகம் செய்திருந்தாலும் சரி, யோசித்து பார்க்கிறோம் அன்பான பெருமக்களே, இது எங்கே கொண்டு செல்கிறது? இது போன்ற சித்திரவதைகளுக்கு கொண்டு போய் செல்லுகிறது. அப்படியானால் அந்த இந்திய அரசியல் சாசன சட்டம் திருத்தப்பட வேண்டும். இதே ஒரு கிரிமினல் குற்றமாக அது பதிவு செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த கொடுமைகளுக்கு ஒரு முடிவு ஏற்படும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஜினா, விபச்சாரம், இது விபச்சாரமா இல்லையா? ஒரு அந்நிய ஆடவனோடு ஒரு பெண் மணி பழகுவது என்பது, தனி அறையில் இருப்பது என்பது, அது ஒரு ஜினா தானே, ஒரு ஃபாஹிஷ். நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறது ஜினாவை பற்றி? ஃபாஹிஷ் என்கிறது அது அருவருப்பான செயல், மானக்கேடான செயல் என்று கூறுகிறது. குர்ஆனிலே 17ஆம் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிற போது, வலா தக்ரபு ஜினா இன்னஹு கான ஃபாஹிஷா வஸாஅ சபீலா,
நீங்கள் ஜினாவுக்கு பக்கத்திலே கூட செல்லாதீர்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நம்முடைய சமுதாயத்தை. நீங்கள் அருகே கூட செல்லாதீர்கள். காரணம், அது அருவருப்பான செயல் மட்டுமல்ல, தவறான பாதையாக இருக்கிறது என்று நம்முடைய மார்க்கம் எச்சரிப்பதோடு, ஜினா செய்யக்கூடிய ஒருவரை ஜினா செய்கின்ற பெண்மணி தான் திருமணம் முடிப்பார் என்று இன்னும் வன்மையான முறையில் நம்முடைய மார்க்கம் கண்டிக்கிறது. அருமை சகோதரர்களே, அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஜானிய 24ஆம் அத்தியாயத்தை புரட்டி பாருங்கள், 2ஆம் வசனத்திலே இருக்கிறது. இப்படி ஜினாவை கண்டிப்பதோடு, ஜினா எல்லாம் விபச்சாரம், விபச்சாரத்தை கண்டிப்பதோடு அருமை சகோதரர்களை பெரியவர்களே, அந்த வசனம் முடிகிற போது உஹுர்ரிம தாலிக அலல் மூமினின், இது போன்ற மானக்கேடான செயல்கள் இருக்கின்றனவே, அசிங்கமான செயல்கள் இருக்கின்றனவே, இது மூமின்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் போன்ற பெண்மணிகளை திருமணமே முடிக்கக்கூடாது என்று நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. ஒரு விதவை பெண்ணை நிக்காஹ் முடிப்பது தவறல்ல. அதே போன்று விவாகரத்து ஆகிவிட்ட ஒரு பெண்மணியை ஏதோ காலத்தின் சூழ்நிலை நிக்காஹ் முடிப்பது தவறல்ல, அதை ஊக்குவிக்கவும் செய்கிறது. ஒரு சையிபாவை, ஒரு கைம்பெண்ணை நிக்காஹ் முடிப்பதை நம்முடைய மார்க்கம் ஊக்குவிக்கிறது மட்டுமல்ல அன்பான பெருமக்களே, முதல் கணவன் மூலமாக அந்த பிறந்த குழந்தைகளை தம்முடைய குழந்தைகளாக பாவிக்க சொல்கிறது. ஒரு பெண்மணி கணவன் இறந்து போய்விட்டார், பிள்ளைகளோடு வாழ்கிறார் என்றால் அந்த பெண்மணியை நிக்காஹ் முடிப்பதை ஏற்றுக்கொள்கின்ற நம்முடைய மார்க்கம் முதல் கணவர் மூலமாக பிறந்த அந்த பிள்ளைகளை இந்த 2ஆம் கணவர் தம்முடைய பிள்ளைகளாக பாவிக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் அதனுடைய நன்மைகளை எடுத்து சொல்லியவாறு இருக்கிறது. அது நம்முடைய சமுதாயத்திலே நம்முடைய ஊரிலேயே அப்படி மனம் முடித்தவர்கள் தங்களுடைய அந்த முதல் மனைவியினுடைய பிள்ளைகளை தாங்கள் பெற்ற பிள்ளைகளாக பாவிக்கின்ற அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் காரணம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த ஒழுக்கவியல் தான், அந்த பண்பியல் தான், அது கருணைமிக்க மார்க்கம் என்பதுதான் காரணம். உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் இறந்து போயிருந்தார். அன்பு சகோதரர்களே, எல்லாம் புகாரியில் உண்டான ஹதீஸுகள் தான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர ஏனைய துணைவியர் யாருமே, எல்லோருமே அன்பான பெருமக்களே கணவன்களால் கைவிடப்பட்டவர்களாக இருந்தார்கள் அல்லது கணவன்கள் இறந்து போனவர்களாக இருந்தார்கள். அவர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியரிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான் அன்பு சகோதரர்களே அவர்கள் குமரி பெண்ணாக இருந்தார்கள், கன்னி பெண்ணாக இருந்தார். மற்ற எல்லோருமே உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். முதல் கணவன் இறந்து போயிருந்தார். அந்த பெண்ணுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு விரும்புகிறார்கள். தூதுவரை அனுப்புகிறார்கள், அனுப்பி திருமண தூது அனுப்புகிறார்கள். அப்போது அந்த பெண்மணி சொல்லி அனுப்புகிறார்கள். உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொல்லி அனுப்புகிறார்கள், இன்னி முசின்னா, எனக்கு கொஞ்சம் வயதாகியிருக்கிறது, வதாத்து ஐத்தாம், எத்தீமான பிள்ளைகளின் இடத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறார். புகாரிலே உண்டான ஒரு சம்பவம். என்னிடத்திலே முதல் கணவன் மூலமாக பிறந்து அவர் இறந்து போயிருக்கிறார். எத்தீமான பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஷதீதுல் ஹீரா, எனக்கு கொஞ்சம் கோபம் கடுமையாக வரும். எனவே பெருமானாருக்கு மனைவியாக வருவது என்பது எனக்கு பாக்கியம்தான். ஆனால் நான் கொஞ்சம் கோபக்காரியாயிற்றேன், நான் எப்படி திருமணம் முடிப்பது என்று அவர்கள் பதில் சொல்லி அனுப்புகிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மறுபதில் சொல்லி அனுப்புகிறார்கள், ஆனால் அசன்னு மின்கி, உம்மை விட நான் கொஞ்சம் கூடுதல் வயதில் உள்ளவன் தான், நீ வயதான பெண்மணி என்று கூறுகிறாய். அசன்னு, எனக்கும் நன்கு வயதாகிவிட்டது. ஆனால் உம்மு சல்மாவே, இயாலுக்கி இயாலுல்லாஹி வ ரசூலிஹி, நீ பெற்ற பிள்ளைகள் இருக்கிறார்களே, உன்னுடைய குடும்பத்தினர் இருக்கிறார்களே, அவர்கள் அல்லாஹ் ரசூலுடைய குடும்பத்தினர் என்று சொன்னார்கள். திருமணம் முடித்தால் அல்லாஹுடைய பொறுப்புக்கு கீழே, அல்லாஹுடைய திருத்தூதருடைய பாதுகாப்பு வளையத்திற்கு கீழே நீங்கள் வந்து விடுகிறீர்கள். தன்னை மற்றும் அவர்கள் முன்னிறுத்தவில்லை, அல்லாஹுவையும் சேர்க்கிறார்கள். எனவே உங்களுடைய குடும்பம் எமது குடும்பமாக ஆகிறது. அதுவுல்லா, அல்லாஹ்விடத்தில் துவா செய்கின்றன் உங்களுக்காக. ஃபயதஹு அன்கி அல் ஹீரா, நீங்கள் முன்கோபக்காரி என்று கூறுகிறீர்களே, அந்த முன்கோபம் உங்களை விட்டு விலகி போக நான் அல்லாஹ்கிட்ட துவா செய்கிறேன் என்று சொல்லி துவா செய்தார்கள். இப்போ கான கதாலிக்க அந்த சம்பவம் நடைபெற்றது. மனம் முடித்தார்கள். உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் முடித்தார்கள். உம்மு சல்மாவுடைய கணவர் அபு சல்மா அவர் இறந்து போயிருந்தார். பின்பு அந்த பிள்ளைகளை தத்தெடுத்து கொண்டார்கள். தாங்கள் பெற்ற பிள்ளைகளாக வளர்த்தார்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்கு சமமாக வளர்த்தார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவினுடைய பரக்கத்
அந்த அம்மனிடத்தில் இருந்தக்கூடிய அந்த முன்கோபம் மாறிவிட்டது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொன்றுக்குமே எடுத்துக்காட்டு இருக்கிறது அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. எனவே ஒரு பெண்ணுக்கு வாழ்வளிக்கக்கூடியவர் முந்திய கணவன் மூலமாக பிறந்த பிள்ளைகளை தாம் பெற்ற பிள்ளைகளாக கருத வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவம் எல்லாம் ஒரு சான்றாக அமைகிறது. சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இதையெல்லாம் நாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். இது ஒரு புறம். அன்பான பெருமக்களே, ஜினா என்பது அருவருப்பான செயல், மானக்கேடான செயல். அதிலிருந்து அத்தனை பேரும் தவிர்ந்திருக்க வேண்டும். எக்காலத்திலேயும் முக்காலத்திலேயும் முஸ்லிம்கள் அல்லாதோரை யாராக இருந்தாலும் சரி, தம்முடைய துணைவியர் நிக்காக முடித்த ஹலாலான துணைவியரை தான் நாம் தேட வேண்டுமே தவிர அந்நிய பெண்களோடு எந்த ஒரு தகாத உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பிள்ளைகளை நாம் தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது. பிள்ளைகளை எந்த ஒரு காலகட்டத்திலையும் கொன்றுவிடக்கூடாது. மனம் பதபதைக்கிறது. அன்பான பெருமக்களே, அந்த குழந்தையை தூக்கி வீசுகின்ற அந்த காட்சியை கூட ஒளிபரப்புகிறார்கள். எல்லோரும் பார்க்காதீர்கள், சில பேர் பார்க்காதீர்கள், ஹார்ட் பிரச்சனை உண்டாகிவிடும் என்று எச்சரிக்கையோடு அதை ஒளிபரப்புகிறார்கள். அடித்து தரையில் அடித்தடித்து அந்த குழந்தையை கொள்வதையும் கூட சிசிடிவி கேமரா மூலமாக அது பதிவாகி வெளிப்படுத்துகிறார்கள். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் குரு வலா தக்துல் அவுலாதக்கும் மின் இம்லாக் நகுனு நறுசுக்கும் ஈயாகும் 6ஆம் அத்தியாயம் 151ஆம் வசனம். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கொள்ளாதீர்கள். வறுமை காரணமாக நாம் தானே அவர்களுக்கும் உங்களுக்கும் உணவளிக்கிறோம். அதே போன்றுதான் இதழ் மௌதத்து சுயிலத்து ஐதம்பின் குத்தில, உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த பிள்ளை பார்த்து மறுமை நாளில் வினவப்படும், என்ன பாவத்துக்காக நீங்கள் கொல்லப்பட்டீர்கள் என்று. இப்படி நிறைய வசனங்கள் இருக்கின்றன. அன்பான பெருமக்களே, குர்ஆனை தாங்கள் ஆய்வு செய்தால்தான் நாம் சில தெளிவுகள் நமக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் நமக்கு தெளிவுகள் கிடைக்கும், இன்னொரு பக்கம் இது போன்ற கன்றாவி காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கிற போது அன்பான பெருமக்களே, நாம் மக்களுக்கு சில நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கின்ற ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். ஆம், நாம் ஒரு குரலாக இருக்க வேண்டும். குழந்தைகளை கொல்லக்கூடியவர்கள், குழந்தைகளை சித்திரவதை பண்ணக்கூடியவர்கள், குழந்தைகளை துன்புறுத்தக்கூடியவர்களை இப்படியெல்லாம் நீங்கள் செய்யாதீர்கள் என்ற குரல் நம்மிடமிருந்து ஒரு வெளிப்பட வேண்டும். அன்பான பெருமக்களே, சில காட்சிகளை பார்க்கிறோம் என்றால் அது கண்டுவிட்டு நாம் கடந்து போய்விடக்கூடாது. நம்முடைய இதயத்தை பாதிக்கிறது, நம்முடைய மனசை பாதிக்கிறது. அதற்கு தீர்வு என்ன? நம்மால் இயன்ற முயற்சிகள் என்ன? பங்களிப்புகள் என்ன? அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், பாருங்கள், ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்க்கிற போது நமக்கு ஒரு உற்சாகத்தையும் எழுச்சியையும் ஏற்படுத்துகிறது. நான் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலை பார்த்தேன். காபத்துல்லா சுவரில் சாய்ந்தவராக நிற்கிறார், தம்முடைய முதுகை சாய்த்த வண்ணம் நிற்கிறார். சொல்லுகிறார், யா மாஷர குரைஷ் பெருங்குடி மக்களே, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன், மா மின்கும் அலா தீன் இப்ராஹிம், உங்களில் ஒருத்தர் கூட இப்ராஹிமுடைய மார்க்கத்திலே இல்லை, கைரி, நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தீனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவர் கான யூஹி அல் மௌஊதா. அன்றைய காலத்திலே மக்காவிலே மிகப்பெரிய கொடுமை, பெண் மக்கள் உயிரோடு புதைக்கப்பட்டிருந்த காலகட்டம். இவர்கள் என்ன செய்வார்? குழந்தைகள் புதைக்கப்படுவதற்கு முன்னாலே தொட்டில் பிள்ளை என்று சொல்வார்கள் அல்லவா, தொட்டில் குழந்தை என்று, இவர் நேரடியாக ஆஜராகி அந்த பிள்ளைகளை எங்களிடத்திலே கொடுத்து விடுங்க, நாங்கள் வளர்க்கிறோம் என்று அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். யூஹி அல் மௌஊதா, ஹயாத்து கொடுப்பவராக இருந்தார். அதற்கு பின்பு யகூல் ரஜுலி, கொல்ல போகிற அந்த தந்தையே தம்முடைய கையினால் தம்முடைய பெண் பிள்ளையை கொள்வார். இதா அராதா யக்குத்துலை இவனத்தகு, தம்முடைய மகளை கொல்ல அவர் நினைக்கின்ற போது லா தக்துல்ஹா, தயவு செய்து கொள்ளாதப்பா, அன அக்ஃபி மௌனத்தஹா, இந்த பிள்ளையினுடைய அந்த செலவு தொகைக்கு நான் பொறுப்படுத்து, அன அக்ஃபிக் மௌனத்தக, அதற்கு நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி ஃபயஹுதுஹா, பிள்ளையை பெற்றுக்கொள்வார். தம்முடைய இடத்துல அந்த குழந்தைகள் காப்பகத்திலே வைத்து அந்த பிள்ளை பெண் மக்கள் வளர்ந்து கொண்டே போவார்கள். நல்ல முறையில் வளர்ச்சியானதற்கு பின்னால் பார்ப்பதற்கு அந்த பிள்ளைகள் பூரண நிலவு போன்று காட்சி அளிக்கிற போது தந்தை இடத்திலே சொல்வார், உங்களுடைய பிள்ளையை பாருங்கள், நீங்கள் பெற்ற பிள்ளைகளை பாருங்கள், இப்போது நீங்கள் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஹதீஸிலே வருகிறது, சொல்வார் ஃபகாலி அபீஹா, தந்தையை பார்த்து சொல்வார், இன்ஷித தஃபஅதுஹா இலை, நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் பிள்ளை நான் உங்களிடத்திலே ஒப்படைத்து, நீங்கள் பெற்ற பிள்ளைங்க, உங்களுடைய ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ இன்ஷித்த கஃபைத்துக்க மௌனத்தஹா, இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லை, நான் தான் அந்த பிள்ளையை வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா
நான் என்ன செய்கிறேன், மேலும் செலவு செஞ்சு அந்த பிள்ளைக்கு நான் திருமணம் முடிச்சு கொடுக்குறேன் என்று சொல்லி கொண்டிருப்பாராம். எங்கே வைத்து கொண்ட? ஹரம் ஷரீஃபில் வைத்து. புனித மக்கா இருக்கிறது, புனித காபா இருக்கிறது, புகாரிகளே சஹீல் புகாரில் இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கிறது. ஹரம் இதை சொல்பவர் யாருன்னா அஸ்மா பின்த் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அன்பு மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர் இந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். இந்த ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் காபத்துல்லாவிலே தம்முடைய முதுகை சாய்த்து கொண்டு நின்றவாறு மஆஷிர குரைஷ் என்று மக்களை அழைத்து இந்த வாசகங்களை அவர் பேசிக் கொண்டிருப்பார். பலரும் என்ன செய்வார்கள், பிள்ளைகளை இவரிடத்தில் ஒப்படைத்து விடுவார்கள். இவர் அந்த பிள்ளைகளை வளர்ப்பார், தத்தெடுத்து வளர்ப்பார் என்றெல்லாம் பார்க்கிறோமே. சற்று யோசித்து பார்க்கிறோம் அன்பான பெருமக்கள். இன்றைய காலகட்டம் குழந்தைகளை கொள்கின்ற காலகட்டம், மனதை பதபதைக்க வைக்கின்ற அந்த காட்சிகள் இருக்கின்றனவே. இந்த இரக்கமற்ற அரக்கர்கள் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகள் மேலே நாம் அன்பு செலுத்த வேண்டும். அதே போன்று பிற பிள்ளைகளை பார்க்கிற போதும் கூட நாம் அவரிடத்தில் கனிவோடு கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, இதே போன்று ஒரு சம்பவம் யாராவது குடும்பத்தில், அதாவது அவர் ஒரு கைம்பெண்ணை நிக்கா முடித்திருக்கிறார், ஒரு விதவை பெண் அல்லது விவாகரத்தான பெண்ணை என்றால் அவர்களுக்கு பிறந்த அந்த பிள்ளைகளை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சமமாக வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறுபட்ட நல்ல விஷயங்களை நினைவு கொள்வோமாக. வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.